தமிழர்கள் வந்து அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள், அதுதான் அவங்களுக்கு இந்திய ஆட்சியாளர் நேரடியான நோக்கம் அதுதான். அதனால தான் 65லயே அவன் போர் நடத்தி தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய எதிர்ப்பு வந்து அதிகம் 400 பேர் 500 பேர் சுட்டுக் கொள்றான்னா என்ன விஷயம்? ஏதாவது ஒரு மண்ணில் இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக்குக்கு பிறகு இவ்வளவு பெரிய 400-500 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட மண் ஏதாவது இருக்கா இந்தியாவில்? எங்கேயுமே கிடையாது. இந்திய துணை கண்டத்திலே கிடையாது. 400-500 பேர் என்ன கோரிக்கையில் இறந்து போகிறாங்க? இந்தி வேண்டாம்னு சொன்னதான், தமிழ் வேண்டும் இந்தி வேண்டாம்னு சொன்னதான். அப்போ எந்த ஆயுதப்படையும் தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து புலிகள் இருந்ததுனால இனப்படுகொலை நடந்துச்சு, இனப்படுகொலைக்கு புலிகள் தான் காரணம், ஆயுதம் எடுத்ததுனால தான் காரணம்லாம் பேசுகிறாங்களே. தமிழ்நாட்டில் 65ல் என்ன ஆயுத போராட்ட குழு இருந்துச்சு? அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இந்திய அரசுக்கு தமிழருடைய வரலாற்று பின்னணியும் வந்து நல்லா தெரியும். அவர் மணியரசனை அடிக்கடி சொல்வார்ல, அவர்கள் நம்மை பார்த்து பயப்படவில்லை, நம்முடைய மொழியும் வரலாற்றையும் பார்த்து தான் பயப்படுகிறார்கள். 2009லேயே ஒரு இது சொல்லுவாங்க, தமிழீழ போரில் வந்து இப்போ புலிகள் பக்கம் நிற்கணுமா இல்லை இலங்கை அரசோட நிற்கணுமா என்பதை பற்றிய ஒரு விவாதம் இஸ்ரேல் ஆய்வாளர்கள் மத்தியில் வரும்போது இஸ்ரேல்காரன் சொல்கிறான், நாம் வந்து சிங்களர் பக்கம்தான், இலங்கை அரசு பக்கம் தான் நிற்கணும். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த யூதர்களுக்கு சவாலாக விலகிய இனம் அந்த தமிழினம்தான். அந்த இனம் இன்றைக்கி ஒரு படை வைத்து கொண்டு போராடுறான். ஒருவேளை அவங்களுக்கு தமிழீழம் என்ற நாடு கிடைத்து விட்டால் அடுத்தது அவன் தான் நம்முடைய வணிக போட்டி, அந்த நாடு தான் நமக்கு வணிக போட்டி, நமக்கு அவனுக்கு சண்டை நடக்கும். அப்போ நாம் அந்த நாடு உருவாவதை தடுக்க வேண்டுவதற்காக அவங்க இலங்கையோட நம்ம நிற்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்முடைய வரலாற்று பின்னணி எல்லாருமே பார்க்குறாங்க, இந்திய அரசும் பார்க்கிறது. 2009 புலிகள் அழிக்கணும் என்பதை 2004லேயே முடிவு பண்ணுறான். 2004 பிரசிடென்ட் பெக்கான்லாம் வேணா போட்டிருக்கான். 2000 மே மாதம் இந்த இனப்படுகொலை நடந்து முடியும் என்பதை, அந்த வார்த்தையை 2004 ரிப்போர்ட்டில் வச்சுருக்கான். அப்போ எவ்வளோ துல்லியமாக திட்டமிடுறான் பாருங்கள். இந்த மாதிரியான கூட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு அவங்க இந்த தமிழர் பகுதியைத்தான் எல்லாருக்குமான ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனாக மாற்றுறான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ திட்டங்கள் வருது, வளர்ச்சி திட்டம் என்ற பேரில் யாருடைய பயன்பாட்டுக்கு வருது? இந்த பிம்ஸ்டெக் கூட்டாளி நாடுகளுக்கான பயன்பாட்டில் தான் வருது. தமிழ்நாட்டுக்குள்ளே மின்சாரம் தயாரிப்பான், அதை எங்கே கொண்டு போகிறான்? ராஜஸ்தான் கொண்டு போகிறான், தாய்லாந்து கொண்டு போகிறான். இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு பாதை போட போகிறோம், நாங்கள் மின்சார பாதை போட போகிறோம், நான் கேபிள் போட போகிறோன்னா யாருக்கு? நம்ம தமிழர் பகுதிக்கு மின்சாரம் கொடுக்க கிடையாது, கொழும்புக்கு கொண்டு போகுது. அப்போ தமிழ்நாட்டு பகுதியும் தமிழீழ பகுதியும் முழுவதுமாக அழைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இனப்படுகொலை செய்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை அழித்து எல்லாவற்றையும் பயன்பாட்டு பொருளாக மற்றவனுக்கு கொடுக்கறது. இப்போ நம்ம ஊரை அழித்து, நம்ம கூடங்குளத்தை அழித்து மின்சாரம் கிடைக்குது அப்படின்னா மலையாளிகள் வேணான்னு சொல்கிறாங்களா? அவங்க போராட்டம் நடக்கும்போதே எங்களுக்கு மின்சாரம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் அணு உலை வரக்கூடாது, உமன் சாண்டி சொன்னது தான். எங்கள் ஊரில் கேரளாவில் அணு உலை வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வந்தால் அதில் எங்களுக்கு 1000 மெகாவாட் கொடுங்க கேட்குறாங்களா? அப்போ அந்த அளவுக்கு இனவெறியோடு தான் இவர்களாம் நடந்துக்கிறாங்க. இந்திய அரசு பார்த்தோம்னா 47க்கு பிறகு அமைந்த அரசு என்பது நேரடியான ஒரு ஆரிய இனவெறி கொண்ட இந்துக்காரர்களுடைய ஒரு அரசு தான் நிறுவப்படுது. அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகையாளிகளாக நம்மை தமிழரில் தான் கருதுகிறோம். 2013 இலங்கை தூதர், துணை தூதர் பிரசாத் கரியவம்சம் சொன்னார், இந்தியாவிலே தமிழர்களை தவிர்த்து இலங்கையிலே தமிழர்களை தவிர்த்து நாம் எல்லோரும் ஒரே இனம், ஆரிய இனம் என்று. டெல்லியிலேயே தூதர் பேசுகிறார்.